அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராஜேஷ். நான் சேலத்தில் வேலை செய்துட்டு இருக்கும்போது நான் என் நண்பரான கோபியின் வீட்டுக்கு அடிக்கடி செல்வேன். அவர் கொஞ்சம் வசதியாக இருந்தார். அவரும் அவருடைய மனைவியான ஜெயாவும் என்னுடன் சகஜமாக பழகுவார்கள். அவர் மனைவி கலகலப்பாக என்னுடன் பேசி அரட்டை அடிப்பாள். அவர் மனைவி பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா எந்த ஆம்பளையும் அவங்கள அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்க. ஆனால் நானும் நண்பனின் மனைவியாச்சே என்ற மரியாதை கருதி திருட்டுத்தனமாக அவங்கள ரசிப்பேன். ஏனென்றால் எனது நண்பர் இதனை பார்த்துவிட்டால் நட்பு கெட்டுவிடும் என்பதால் எனது பார்வையை முடிந்தளவு அவரிடம் செல்லாமல் யோகியன் போல நடித்து வரவேண்டிய சூழலும் எனக்கு ஏற்பட்டது. இப்படி இருக்கும்போது திடீரென ஒரு நாள் அவர் புதிய கார் ஒன்றை வாங்கினார். நானும் யதார்த்தமாக அவர் நண்பராயிற்று என்று நானும் சரக்கு பார்ட்டி கேட்டேன். அவரும் அதற்கு உடனடியாக சம்மதம் தெரிவித்தார். ஒரு நாள் குறித்து வீட்டுக்கு வா எனவும் என்னிடம் சொன்னார். நானும் வீட்டில் சரக்கு பார்ட்டியா, வேண்டாம் வேண்டாம், ஃப்ரீயாக இருக்காது, சங்கடமாக இருக்கும், வெளியே ஏதாவது ஒரு ஹோட்டலில் வைத்து கொள்ளலாம் என்று சொன்னேன். ஆனால் அதற்கு அவரும் மறுத்து விட்டான். வீட்டில்தான் வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கான ஒரு காரணத்தையும் சொன்னான். அதாவது ஒரு சமயம் அவர் மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வரும்போது போலீஸ் பிடித்து ஒரு நாள் ஸ்டேஷனிலேயே வைத்து மறுநாள் காலையில்தான் அவரை ஃபைன் போட்டு வீட்டுக்கு அனுப்பினார்களாம். அதிலிருந்து அவரை வெளியே மது குடிக்க அவருடைய மனைவி அனுமதிப்பதே இல்லையாம். வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை வீட்டிலேயே குடிக்க அவருடைய மனைவியே அனுமதித்தும் உள்ளாராம். எனவே சரக்கு பார்ட்டியை வீட்டிலேயே வைத்து கொள்ளலாம் என்றும் சொன்னார். உங்கள் வீட்டில் நீங்கள் குடிக்க உங்களுடைய மனைவி அனுமதிப்பார், ஆனால் நான் குடிக்க அனுமதிப்பாரா எனவும் நான் கேட்டேன். அதற்கு கோபியோ என் மனைவி ஒன்றும் தவறாக நினைக்க மாட்டால், வர சனிக்கிழமை இரவு வீட்டுக்கு வா என்றும் சொன்னார். நானும் குறிப்பிட்ட அந்த சனிக்கிழமை இரவு அவருடைய வீட்டுக்கு போனேன். அவர் கூறியபடியே அவருடைய மனைவி என்னை பார்த்து, வாங்க அண்ணா, கார் வாங்கியதற்கு பார்ட்டி கேட்டீங்களாமே, வெட்டியாக எதற்கு வெளியே சென்று சாப்பிட வேண்டும், காசுக்கும் கேடு உடம்புக்கும் கேடு, நான் இருக்கையில் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஹோட்டலை விட அருமையாக நான் சமைப்பேன், இங்கேயே கொண்டாடுங்கள், நான் ஒன்றும் தப்பாக நினைக்கவும் மாட்டேன், எனக்கு எது செய்தாலும் பாதுகாப்பாக செய்ய வேண்டும்னு சொல்லி உள்ளே சமையல் அறைக்கு சென்று விட்டாள். அவள் கடைசியாக சொன்ன வார்த்தை எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. நான் இருக்கையில் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அவர் எனக்கு எது செய்தாலும் பாதுகாப்பாக செய்ய வேண்டும் எனவும் கூறியது எனக்கு தவறான அர்த்தம் கொடுத்து என்னை கிளுகிளுப்படைய செய்தது. வீட்டு ஹாலில் பார்ட்டியும் தொடங்கியது. சும்மா சொல்லக்கூடாது, என் நண்பர் மனைவி சரக்கு சாப்பிட டம்ளர், திங்க சிக்கன், மட்டன், இது போன்ற பல வகைகள் இருந்தது. சாப்பிட ஃப்ரைட் ரைஸ், கலக்க சோடா என அனைத்தையுமே எடுத்து வந்து டேபிளில் வைத்தாள். அதன் பிறகு அவளே, மேலும் இது எங்களுடைய கார் பார்ட்டி, எனவே நானும் சேர்ந்து பார்ட்டி தந்தால்தான் முறையாக இருக்கும்னு அருகில் வந்து எங்களுடன் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். என் நண்பனின் மனைவியே சரக்கை ஊற்றி எனக்கும் கொடுத்தார். இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் கூல்ட்ரிங்க்ஸை கொஞ்சம் ஒரு டம்ளரில் ஊற்றி கொண்டு எங்களுக்கு சியர்ஸ் கூறினார். நானும் சியர்ஸ் கூறிவிட்டு ஒரே மடக்கில் டம்ளரை காலி செய்து விட்டேன். என் நண்பனின் மனைவி இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். ஏன் இவ்வளவு அவசரம்? அவசரம் வேண்டாம், மெல்ல மெல்ல சாப்பிடுங்க, இந்த இரவு முழுவதுமே உங்களுக்கு தான், நன்றாக என்ஜாய் செய்து சாப்பிடுங்கன்னு சொல்ல, நானும் என் நண்பரும் ஆளுக்கு 2 பெக் அடித்ததுமே என்னுடைய நண்பர் சொன்னார், எனக்கு இதுதான்பா லிமிட், இதுக்கு மேலே சாப்பிட்டா பிரச்சனை ஆகிடும்னு சொன்னார். உடனே நானும் சரி நண்பா, எனக்கும் போதும்னு சொல்ல, ஆனால் என் நண்பரோ, என்ன பார்ட்டி வேண்டும்னு கேட்டுட்டு இத்துடன் நிறுத்தி விட்டீர்களே, இவ்வளவுதான் உங்களுடைய கெப்பாசிட்டியான்னு கேட்டார். சேச்சா, அப்படிலாம் இல்லை, இன்னும் நான் கொஞ்சம் சாப்பிடுவேன், கூடவே இன்னும் 2-3 பேருக்கு கூட குடிப்பேன், ஆனால் நான் வீட்டுக்கு போகணும்ல, போதை ஆகிட்டா வண்டி ஓட்ட முடியாதுல என்று நான் சொன்னேன். அதற்கு என்னுடைய நண்பரான கோபியோ, சும்மா சாப்பிடுங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு வேண்டுமானால் இங்கேயே படுத்து தூங்குங்கன்னு சொன்னார். ஆனால் எனக்கோ வீட்டில் தங்கினால் இரவு இவளை ரகசியமாக பார்த்து ரசிக்கலாம் என்று ஒரு ஆசையும் ஏற்பட்டது. அதனால் நான் இதற்கு மேல் இங்கு தங்க மாட்டேன் என மறுத்தால் இது போன்ற ஒரு சான்ஸ் இனி எனக்கு கிடைக்காது என நினைத்து நானே சரி நண்பா, உங்கள் இஷ்டம்னு சொல்ல, அப்போது ஜெயா சாப்பாடு எடுத்துகிட்டு வருவதாக கூறி சமையலறைக்குள் சென்றாள். சமையலறையில் இருந்துக்கிட்டே அங்கிருந்தவாறே என்னங்கன்னு என் நண்பனை கூப்பிட அவரும் ஒரு நிமிடம் என கூறிவிட்டு அவன் உள்ளே சென்றான். அங்கு இருவரும் ஏதோ கசமுசா என பேசும் சத்தம் கேட்டது. நான் ஆர்வத்தில் அருகில் சென்று ஒட்டு கேட்டேன். இங்கே படுக்க சொல்றீங்க என்று கேட்டாள். அதற்கு கோபியோ, இல்லடி, நான் சும்மா கம்பல் பண்ணுற மாதிரி சொன்னேன், அவன் எப்படியும் வீட்டுக்கு போயிடுவான்னு நினச்சேன், ஆனால் அவன் டக்குன்னு சரி நான் இங்கே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான், இனி என்ன பண்ண முடியும்,
சரி விடு, அவன் தூங்கிட்டு போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரூமுக்கு போய் படுக்கிறேன், நீ அவனுக்கு கூட ஒரு 2 பேருக்கு ஊற்றிட்டு அவனுக்கு வேண்டியதை சமைச்சு கொடு, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இதனால் அவருடைய மனைவியான ஜெயா வேறு வழி இல்லாமல் அவங்க எனக்கு சரக்கை ஊற்றி கொடுத்தாங்க. அதன் பிறகு எனக்கு தேவையானதை சமைச்சியும் கொடுத்தாங்க. அப்போ சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. நாமளும் போதை தலைக்கேறின மாதிரி பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளாடியே நடந்து போவோம், அவளும் எங்கே நாம் விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கை தாங்க பிடிப்பாங்க. அந்த சமயத்தில் நாம் அப்படியே சரிஞ்சு அவங்க மேலே விழுந்துருவோம். அதுக்கப்புறம் பச்சைக்குன்னு அவங்க உதட்டில் ஒரு முத்தத்தை கொடுப்போம். ஒருவேளை அவங்களுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போது தெரியாமல் போதையில் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நைஸாக மன்னிப்பு கேட்டு தப்பிச்சிடலாம். இல்லை ஒருவேளை அவங்களுக்கு இதில் விருப்பம்னா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்கள அனுபவிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக எழுந்து அப்படியே போதையில் நடக்கிற மாதிரியே நடந்தேன். ஐயையோ, எங்கே நான் விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியோட மனைவி வேகமாக ஓடி ஜெயா என்ன பிடிச்சாங்க. அப்போ நான் போதையில் சரிஞ்சு அப்படியே அவங்க மேலே விழுந்தேன். நான் நினச்ச மாதிரியே அவங்களுடைய நல்ல இறுக்கமாக அவங்கள கட்டி பிடிச்சி பச்சைக்குன்னு ஒரு முத்தமும் கொடுத்தேன். ஆனால் என்ன நினச்சாங்க தெரியல, எனக்கு அவங்க எந்த விதமான எதிர்ப்பும் காட்டலை, என்ன அவங்க திட்டவும் செய்யலை. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, அவங்களுக்கு உடல் தேவை இருக்குது அப்படின்னு. என் நண்பனான கோபி தினமும் குடித்து தன்னுடைய உடம்பை கெடுத்துக்கிட்டு மனைவியை சந்தோஷமே படுத்தலை. அவங்களுக்கும் உடல் தேவை இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு நாம் போதையில் தான் இருக்கிறோம், இப்போ என்ன செஞ்சாலும் ஏதாவது பிரச்சனைனா கூட நான் போதையில் தப்பாக பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நான் போனேன். அதுக்கும் அவங்க எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கலை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். அவருடைய கணவனும் போதையில் ரூமுக்கு போய் தூங்கிட்டதால் அவர் கணவன் கண்டிப்பாக வரமாட்டாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் நேரத்தில் போதையில் இருந்த எனக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நாங்கள் 2 பேருமே சோபாவிலேயே நாங்கள் இருவரும் மாறி மாறி உல்லாசமாக இருந்தோம். ஜெயாவை பொறுத்த வரைக்கும் நான் போதையில் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கோ போதையே இல்லை. நானும் போதையில் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே அவங்கள அனுபவித்தேன். விடியும் வரை நான் ஜெயா கூட பல முறை உல்லாசமாக இருந்தேன். அவங்களும் நான் எத்தனை முறை உல்லாசமாக இருந்தாலும் எனக்கு ஒத்துழைப்பும் கொடுத்தாங்க. அதன் பிறகு நான் வீட்டுக்கு கிளம்பி வரும்போது தான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன். நான் போதையில் உங்களோட நான் உல்லாசமாக இருக்கலை, எனக்கு போதெல்லாம் இல்லை, உங்களோட இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அதனால் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டதுமே அவங்க ஷாக் ஆனாங்க. அதன் பிறகு அவங்களும் எனக்கும் உங்களோட இருக்கணும் தான் ஆசை, ஏன்னா என் கணவன் என்னை திருப்திப்படுத்தவே இல்லை, நானும் பல நாட்களாக இந்த உடல் தேவைக்காக நான் இயங்கி கொண்டிருந்தேன், அதனால தான் இந்த சந்தர்ப்பத்தையும் நானும் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு அவங்களும் வெளிப்படையாக உண்மையாக பேசினாங்க. அதன் பிறகு தான் எங்களுடைய தகாதுறவே தொட ஆரம்பித்தது. அவருடைய கணவனான கோபி, அதாவது என் நண்பனான கோபி எப்போல்லாம் வீட்டில் இல்லையோ அப்போல்லாம் எனக்கு ஃபோன் போட்டு என்னை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அதிலும் குறிப்பாக சில நேரங்களில் பிஸ்னஸ் விஷயமாக என்னுடைய நண்பனான கோபி வெளியூருக்கு சொல்லுவான். அப்போ வரத்துக்கு 2-3 நாட்கள் ஆகும். அந்த சமயங்களெல்லாம் சில நாட்கள் நானும் என் வீட்டில் எனக்கும் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இரவு முழுவதும் என் நண்பனுடைய வீட்டில் தங்கி அவளுடைய மனைவியான ஜெயாவோட உல்லாசம் அனுபவிக்கிறதே நானும் வழக்கமாக வச்சுருந்தேன். இப்படியே நாட்கள் சென்று கொண்டே இருந்துச்சு. ஒரு நாள் நானும் ஜெயாவும் வீட்டில் உல்லாசம் அனுபவிச்சுட்டு இருந்தோம். உல்லாசத்துக்கு பிறகு ஜெயாவுக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துச்சு. என்ன ஜெயா, முகமே சரியில்லையே, ஏன் என்னாச்சு என்று கேட்டேன். அதுக்கு ஜெயாவோ, இல்லை, நீங்களும் நானும் தினமும் உல்லாசமாக இருந்துட்டு வரோம், எனக்கு இப்படியே பழகி போச்சு, நீங்கள் இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியலை, இப்படி நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு தகாத உறவு இருக்கிற விஷயம் என் கணவனுக்கு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக அவர் நம்முடைய உறவுக்கு இடையூறை ஏற்படுத்துவார், உங்களை சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லுவார், என்னையும் அடித்து சித்திரவதை பண்ணுவார், அப்படி என் கணவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நாம் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொன்னான். எனக்கு புரியலையே, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை, என் கணவனுக்கு நம்ம விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே அவரை நம்ம கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு நானும் ஷாக் ஆனேன். ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், என் கணவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அதன் பிறகு நாம் ஏதாவது திட்டமிட்டு அவரை கொலை செஞ்சோம்னா எனக்கும் கணவனுக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும், நானும் அவரும் அடிக்கடி சண்டை போடுவோம், அதனால் இந்த பிரச்சனையின் காரணமாக தான் நான் அவரை கொலை செஞ்சிட்டேன் அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் வரும். ஆனால் இப்போ நம்ம விஷயம் என் கணவனுக்கே தெரியாது, அதனால் நான் என்னுடைய விஷயம் அவர் தெரியறதுக்கு முன்னாடியே அவரை நம்ம கொலை செஞ்சிட்டோம்னா யாருக்கும் என் மீது சந்தேகம் வராது. அப்படி சந்தேகம் வராமல் இருந்தால் என்னுடைய கணவனுடைய பாடியும் நம்ம ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிடலாம், இறுதி சடங்கு காரியத்தெல்லாம் நல்லபடியாக முடிச்சிடலாம், யாருக்கும் சந்தேகம் வராது. அதன் பிறகு நாம் இது போல் கடைசி வரைக்கும் சந்தோஷமாகவே இருக்கலாம், யாரும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு குறுக்க வர மாட்டாங்க, இடைஞ்சலும் இருக்காது அப்படின்னு சொன்னான்.
எனக்கும் அவன் மீது இருந்த மோகத்தின் காரணமாக சரி நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். அதன் பிறகு எப்படி நாம் அவரை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நானும் அவளும் பல நாட்களாக பல திட்டத்தை போட்டோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு சரியாக வரல. எப்படி கொலை செஞ்சாலும் நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் எதேச்சையாக திடீர்னு வெளியூருக்கு போன அவருடைய கணவர் திடீரென ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டார். இதனால் அவருக்கு கடுமையான உடல் முழுவதும் பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டுச்சு. சரியான அடிபட்டுச்சு. உடனே அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த அவருடைய மனைவியான ஜெயாவுக்கும் மருத்துவமனையிலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஜெயா உடனடியாக உறவினர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதன் பிறகு அவரை பார்க்குறதுக்காக நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கு என்னுடைய நண்பனுக்கு கடுமையான காயங்களாக இருந்துச்சு. டாக்டர்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, காயங்கள் தான் அதிகமாக இருக்குது, மருந்து மாத்திரைகளை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாள்லேயே ஹாஸ்பிட்டலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அவர் வீட்டுக்கு வந்த நாளில் இருந்து நானும் ஜெயாவும் சந்திக்கவும் இல்லை, உல்லாசமாக இருக்கவும் இல்லை. அப்போ தான் ஜெயா என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான். பார்த்தீங்களா, என் கணவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆன இந்த ஒரு 10 நாள்லே நம்ம 2 பேரும் சந்திக்க முடியாமல் எவ்வளோ தவிப்போடு இருக்கோம். நம்மளுடைய விஷயம் என் கணவனுக்கு தெரிஞ்சுதுன்னா நம்ம நிலைமை என்ன, அதுக்கப்புறம் நம்மளால் சந்திக்கவே முடியாமையே போயிடும். அதான் நான் அன்றைக்கே சொன்னேன், நம்ம விஷயம் என் கணவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவரை கொலை செஞ்சிடணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்களா, நம்மளால் 2 பேரால் ஒரு 10 நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியல. இதுதான் நம்மளுடைய நிலைமை. அதனால் நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன். என் கணவனுக்கு இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அவருக்கு நான் மருந்து மாத்திரைகளை கொடுத்துட்டு இருக்கேன். இதனால் இந்த ஆக்சிடெண்டாலேயே அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி நாம் நாடகம் ஆடலாம் அப்படின்னு சொன்னான். எனக்கும் இந்த யோசனை சரின்னு பட்டுச்சு. அதுக்கு பிறகு நான் அவருடைய கணவனை என் நண்பனான கோபியை கொலை செய்கிறதுக்காக நான் ஒரு கூலிப்படையை போய் பார்த்தேன். அப்போ தான் ஜெயா என்கிட்ட சொன்னால், நான் என் கணவனுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குற சாக்கில் அந்த மருந்தோடு சேர்த்து தூக்க மாத்திரையும் சேர்த்து கொடுத்துட்றேன், அவர் தூங்கிடுவார். அதன் பிறகு நாம் அவரை கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சு அவர் உடலில் ஏற்பட்ட இந்த விபத்தின் காரணமாக ஏற்பட்ட இந்த காயத்தினால தான் அவர் இறந்துட்டாருன்னு நம்ம நாடகம் ஆடிடுவேன், எல்லோரும் நம்பிடுவாங்க அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டு கூலிப்படையை சேர்ந்தவரை போய் பார்த்தேன். அவரும் இதற்கு சரி, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கேட்டார். அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு சொன்னேன். விருப்பம் இருந்தால் கொடுங்க, இல்லைனா நீங்கள் வேறு ஆளை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு நான் இது குறித்து ஜெயா கிட்ட சொன்னேன். 10 லட்ச ரூபா கேட்குறாங்களே அப்படின்னு சொன்னேன். உடனே ஜெயாவோ, பரவாயில்ல, 10 லட்சம் என்ன, 20 லட்சம் கேட்டால் கூட கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதால் 10 லட்சம் கொடுக்கவும் சம்மதிச்சிட்டேன். அட்வான்ஸாக 2 லட்ச ரூபாயும் கொடுத்தேன். காரியத்தை நல்லபடியாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பேசின தொகையை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் அதற்கு ஒத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு சம்பவத்தன்று ஜெயா அவருடைய கணவனுக்கு நைட்டு கொடுக்கக்கூடிய மாத்திரைகளோடு சேர்ந்து கூடுதலாக 2 தூக்க மாத்திரைகளையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அதை சாப்பிட்ட கோபியும் கொஞ்ச நேரத்திலேயே அசந்து தூங்கிட்டார். அதன் பிறகு ஜெயா எனக்கு ஃபோன் பண்ணி, நான் சொன்ன மாதிரியே என் கணவனுக்கு தூக்க மாத்திரை கொடுத்துட்டேன், நீங்கள் வந்து அவருடைய கதையை முடிங்க அப்படின்னு சொன்னான். உடனே நானும் என்னுடைய கூலிப்படைகளை அழைச்சிக்கிட்டு போனேன். அங்கு தூங்கி கொண்டிருந்த கோபியுடைய தலையில் தலையணையை வைத்து அமுக்கி கொலை செஞ்சோம். அவர் இறந்துட்டாராங்கிறதே தெரியலையே அப்படின்னு சொல்லி 10வது வரைக்கும் கழுத்தில் கயிறு போட்டியும் இறுக்கியும் கொலை செஞ்சோம். அதன் பிறகு எதுவுமே தெரியாது போல் அங்கிருந்து நாங்கள் வந்துட்டோம். அதன் பிறகு மறுநாள் ஜெயா திட்டமிட்டது போலவே அவங்களும் தங்களுடைய நாடகத்தை அரங்கேற்றினாங்க. என்னுடைய கணவன் திடீரென இறந்துட்டார், விபத்து ஏற்பட்டதின் காயத்தின் காரணமாக தான் அவர் பரிதாபமாக இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அழுது புரண்டு நாடகம் ஆடினாங்க. அவர் இறந்துட்டாருங்கிற விஷயத்த உறவினர்களிடையும் கோபியோடைய அப்பா கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் சொந்த பந்தங்கிட்ட எல்லார்ட்டையும் சொன்னாங்க. எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. கோபியோடைய நிலையை பார்த்த அவருடைய தந்தைக்கு பலத்த சந்தேகம் ஏற்பட்டுச்சு. காரணம், ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட அவர் ஏற்கனவே பேசியிருந்தார். கொஞ்சம் இல்லை, ஒரு 10-20 நாள் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாக இருந்தால் டாக்டரே சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது இறந்து போகிற அளவுக்கு எந்த விதமான பெரிய காயமும் இல்லையே, அப்படி இருக்கும்போது எப்படி என் மகன் இறந்தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. இதனால் அவர் அவருடைய மருமகன் மீது தான் அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. காரணம், அவள் தான் அவளோட எப்போவுமே கூடவே இருந்தாங்க, வேறு யாருமே இல்லை. அதனால் தான் மருமக தான் ஏதோ செஞ்சிட்டாலோ அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. இதனால் அவர் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகாரும் கொடுத்துட்டாங்க. இதை நானும் ஜெயாவும் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே போலீஸாரும் கோபியோடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செஞ்சாங்க. அப்போவே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பிரேத பரிசோதனை அறிக்கையும் வந்துச்சு. அதில் கழுத்து நெரிக்கப்பட்டும் மூச்சு முட்டப்பட்டும் அவர் கொலை செஞ்சிருக்கிறதும் அவருக்கு உணவில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்திருப்பதும் உறுதியானது. இதையடுத்து போலீஸார் மர்ம மரண வழக்கத்தை கொலை வழக்காக மாற்றி ஜெயாவிட விசாரணை செய்ய ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே பிரேத பரிசோதனை செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே ஜெயா நாம் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவளாலையும் எங்கேயும் தப்பி தலைமறைவாகவும் முடியல.
அதனால் வேறு வழி இல்லாமல் ஜெயாவும் அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டாங்க. இதனால தான் நாங்கள் 2 பேருக்குள்ளே இருந்த தகாத உறவு அனைவருக்கும் வெளியே தெரிஞ்சுது. அதன் பிறகு அவரை கொலை செஞ்ச குற்றத்திற்காக என்னையும் போலீஸார் கைது பண்ணாங்க. அதன் பிறகு நான் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 10 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கி கொலை செஞ்ச கூலிப்படையை சேர்ந்த 2 பேரையும் கைது செஞ்சாங்க. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது.